அவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினால, தம்முடைய நீட்டப்பட்ட கரத்தினால கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 58:11 சொல்கிறவனமாக, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்கிற வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்கிற வார்த்தையின்படி நம்முடைய தேவையெல்லாம் அறிந்து ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தை அதிகமாய் வாஞ்சிக்கவும், அவருடைய சமூகத்தில் பாதுகாப்பை சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ கோர விபத்துகள், ட்ரெயின் கோர விபத்தை நாம் கடந்த நாட்களில் கேள்விப்பட்டோம். ஃப்ளைட்டு கோர விபத்தில் 200க்கு அதிகமானவர் மரித்ததை நான் கேள்விப்பட்டோம். இப்படி அநேகர் இதோ பூகம்பத்தினால் மரித்தது, சண்டைகளால் மரித்து கொண்டே இருக்கிற காரியங்களை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் போதுமானவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு முன்பாக ஆண்டவர் சீரும் சிறப்போடு கூட நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு 8 மாதங்கள் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறீர்கள் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கே ஸ்தோத்திரம். அவர்தான் நம்முடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தையே நம்முடைய வாழ்வு. அவருடைய வார்த்தையினால நாம் வாழ்வடைந்து இந்த நாள் வரைக்கும் அவருக்காக நிற்க ஆண்டு உதவி செய்திருக்கிறார். இந்த வேளையில் அதை உணர்ந்த பிள்ளைகளாய், வாழ்வே நீர்தான் ஐயா, என் இயேசுவே, என் தேவனே, வாழ்வே நீர்தானையா என்று சொல்லி அந்த ஆண்டவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய வாழ்வாக, ஜீவனாக, பலனாக, ஒளியாக, ஒளி விளக்காக இருந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். எல்லாரும் இந்த பாடலோடு கூட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லார் கை தட்டும். ஆமென். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனி பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கு நீர் போதுமே, என் வாழ்விலே, வாழ்வே நீர்தானே. ஆமென். என் வாழ்வே நீர்தானே, என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனி பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கு நீர் போதுமே, என் வாழ்விலே, வாழ்வே நீர்தானே, வாழ்வே நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விளங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விளங்கியிருப்பார்கள். நிற்பதுமே, நிலைப்பதுமே, நிற்பதுமே, நிலைப்பதுமே கிருபையினால் தான். எத்தனை பேர் ஆமென். கிருபையினால், கிருபையினால் தான் வாழ்கின்றேன். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, இயேசுவே, வாழ்வே நீர்தானையா, ஆமென். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா,
நான்கு திசையில் அலைந்து தீர்ந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்து தீர்ந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவில் வந்தேன், உன்னதமானவர் மறைவில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேன். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, இயேசுவே என் வாழ்வே நீர்தானையா. ஆமென். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. மாறி போகும் உலகிலே மாறாத தெய்வம் நீர்தானே. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானே. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே ஆமென், கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் காத்தாரே. 8 மாதங்களும் காத்தீரே. வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையில் ஒளி விளக்கே நீர் போதுமே, என் வாழ்விலே வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மையப்படுத்துவோம். ஆமென். எங்கள் வாழ்வே, எங்கள் வாழ்வின் ஒளி விளக்கே, கேடகமே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். எருசலேம் வீதியில் இருந்த அந்த குருடன் தன் வாழ்க்கையில ஒளி வருவதற்கு இதை விட்டால் வேற ஒரு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தனக்கு முன்பாக கடந்து போகிறதை அறிந்து இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டார். எத்தனையோ பேர் அதட்டினார்கள். ஆனாலும் அவன் இன்னும் அதிக சத்தமாய் கூப்பிட்ட போது இயேசு நின்று அவரை தன்னண்டை வரவழைத்து அவருக்கு பார்வையை கொடுத்தார். அல்லேலூயா. அவருக்கு வாழ்வு கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. குருடர்களுக்கு பார்வை கொடுத்தவர், செவிடர்களுக்கு எப்பத்தா என்று சொல்லி திறக்கப்படுவதாக சொல்லி செவிகளை திறந்தவர், குஷ்ட நோய்களை சொஸ்தமாக்கிறவர், பாவ பிடியில் இருந்த எல்லா பிள்ளைகளையும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினவர், பிசாசின் கட்டிலிருந்த பிள்ளைகளை பிசாசின் கட்டிலிருந்து அவிழ்த்த தேவன் இன்றைக்கும் நம் மத்தியிலே உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் விடுதலையாக்கக்கூடியவர், விடுதலையின் தேவன். ஆக அவராலே கூடாதது ஒன்றுமில்லை. அவர் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் ஒரு நாளும் நம்மை விட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும்
கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலவேளையிலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று உரைத்த அந்த தேவனை நாம் ஆராதித்து ஆண்டவருடைய சேர்வோம். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் நன்றோ. நான் ஒருபோதும் சார்பை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் நன்றோ. கடல் ஆழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானோ. கூட்டங்களும் பயம் வேண்டாம் அருகிடுதான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை. என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு. மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. எனக்கு அடைக்கலமே அவர் புயலில் கண்மலையே. எனக்கு அடைக்கலமே அவர் புயலில் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. உன்னை சொல்கின்றதோ தரங்கள் என்றும் உயர்த்திடுமே. நல்வசனத்தின் வல்லமையாய் வல்லமை சமூகம் நிறைந்திடுமே. எலியாவி தேவன் எங்கே அற்புதம் நடந்திடுமே. எலியாவி தேவன் எங்கே அற்புதம் நடந்திடுவே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. 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 என்றுரை செய்தவர் ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் ஏதாகிலும் இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலும்
ஆண்டவர் தம்மை நம்பி தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு அந்த வரிகளை பாடுவோமா? என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியும் காரியம் செய்து சர்வஞானியே கிரகிக்க முடியாம் காரியம் செய்தி சர்வஞானியே உம்மையாராதிப்பேன். கிரகிக்க முடியாம் காரியம் செய்தி சர்வஞானியே உம்மையாராதிப்பேன். கிரகிக்க முடியாம் காரியம் செய்தி சர்வஞானியே உம்மையாராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன் எங்கள் வாழ்க்கையிலும் நீர் செய்ய போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிடுகிறோம். இந்த ஆராதனை தொடர்ந்து உடைய மகிமைகள் மத்தியிலே வெளிப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நான் மகிழ்வேன் அன்பு சொல்லுகிறார். இவ்வித ஆச்சரியம் யாவினுள்ளே ஆச்சரியம் என்னை நேசிக்கிறார். ஆனந்தமே நேசிக்கிறார், நேசிக்கிறார், நேசிக்கிறார். ஆனந்தமே நேசிக்கிறார், நேசிக்கிறார் என்னையோ. நான் மறந்தோடினும் நேசித்தென்னை சென்ற இடம் வந்து தேடுகிறார். மீண்டும் நினைத்தவர் நேசத்தனை ஆண்டவர் அன்புவை நேசிக்கிறார். ஆனந்தமே நேசிக்கிறார், நேசிக்கிறார், நேசிக்கிறார். ஆனந்தமே நேசிக்கிறார், நேசிக்கிறார் என்னையோ. நேசிக்கிறார், நானும் நேசிக்கிறேன். மிக்க வந்தார் தூரம் நேசிக்கிறார். சாவு மரத்தில் நேசம் கண்டேன். நிச்சயம் நேசனை நேசிக்கிறார். ஆனந்தமே நேசிக்கிறார், நேசிக்கிறார், நேசிக்கிறார். ஆனந்தமே நேசிக்கிறார், நேசிக்கிறார் என்னையோ. நிச்சயத்தால் இன்ப ஓய்வு பெற்றேன். நம்பும் என் நேசனை வாழ்விக்கிறார். சாத்தானில்லா தஞ்சி ஓட கண்டேன். நான் சொல்ல இசனை நேசிக்கிறார். ஆனந்தமே நேசிக்கிறார், நேசிக்கிறார், நேசிக்கிறார். ஆனந்தமே நேசிக்கிறார், நேசிக்கிறார் என்னையோ. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம்.
நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையில் 42 ஆண்டுகள் பல்வேறு இடங்களில் ஆண்டுடைய அருள்பணி ஆற்றி கடந்த நாட்களில் நிறைவாக கர்த்தருடைய பணிகளிலிருந்து ஓய்வு பெற்று இப்பொழுதும் ஒவ்வொரு வாரத்திலும் அழைக்கிற இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றி வருகிற நம்முடைய ஈசிஐ மூத்த போதகர் ஒருவராக இருக்கிற ரெவரண்ட் பால் கிருபாகரன் ஐயா அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களை இந்த நாளில் நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை மதுரவாயல் தூய திருத்துவ தேவாலயத்தின் சார்பாக அன்போடு கூட அவர்களை வாழ்த்துகிறோம். திருச்சபையின் மூப்பர்கள், திருச்சபையின் பெரியவர்கள், தாய்மார்கள், அனைத்து ஐக்கியங்கள் சார்பாக ஐயாவை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நம்முடைய ஐயா அவர்கள் நமக்கு தூரமானவர்கள் அல்ல, நம்மிலே இருக்கிற அருமையான ஐயா ஐசக் நியூட்டன் ஐயாவுடைய அண்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐசக் நியூட்டன் ஐயாவை விட அவருடைய மகன் ஆர்த்தர் வெஸ்லி எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆர்த்தர் வெஸ்லி அவர்களுடைய பெரியப்பா என்பது சிறப்புக்குரியது. நம்ம எல்லாருடைய கரவொலிக்கு மத்தியில் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்த ஆசிக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த நாளில் நம்ம மத்தியில் அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கொஞ்சம் உற்சாகமாக தட்டலாமா? ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லா நன்மைக்கும் மூற்றுக்கும் காரணமாயிருக்கிற நல்ல தந்தையே, இந்த அருமையான விசேஷித்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் தங்கியிருப்பதாக. அப்பா, அப்படி மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு தந்திரல் வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா, 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 ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் யாவரையும் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இந்த அருமையான தருணத்தை தந்த ஆயர் அவர்களுக்கும் மூப்பர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயர் அவர்களையும் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. சபை மூப்பர் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். சபை பெரியோர்கள், அம்மாமார்கள், வாலிப பிள்ளைகள், கொயர் பிள்ளைகள், சிறு குழந்தைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளாகி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்கள் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷத்தினுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக. அன்பானவர்களே, இந்த திருவார்த்தையை யார் யாருக்கு சொல்லுகிறார்? யார் யாருக்கு சொல்லுகிறார்? யாரு? யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். யாக்கோபு வயது சென்ற நிலையில் இருக்கும்போது தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களிலே விசேஷித்த ஆசீர்வாதம் யோசேப்புக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். இது மேன்மையான ஆசீர்வாதம். இந்த அதிகாரத்தில் 22ஆம் வசனம் முதல் சொல்லுகிற
ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நித்திய பர்வதம் மட்டும் எட்டுகின்றன, மேன்மையான ஆசீர்வாதங்கள். அப்ப 22ஆம் வசனத்தில் என்ன படிக்கின்றோம்? கனி தரும் செடி, நீர் ஊற்றண்டையிலே உள்ள செடி, அதனுடைய கொடிகள் படரும். போதும். அது மாத்திரமல்ல, 23ஆம் வசனத்தில் வில்வீரர் அவனை ஆக்கி எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் உறுதியாய் நின்றது. பலத்தன, இதனால் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்கள்! கனித்தரும் திருடி, கனித்தரும் செடி இல்லையா? அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். 25ஆம் வசனத்தில் சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பனுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அவனை ஆசீர்வதித்தார். இல்லை, எவ்வளோ மேன்மையா! அதாவது இந்த அதிகாரங்கள்லாம் வாசிக்கும் போது யோசேப்புக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் மேன்மையானது, மேன்மையானது. இப்போது இங்க 26ஆம் வசனத்தில் வாசித்தோமே, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் பிதாக்குடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருக்கிறது. யோசேப்பே, என் அருமையான மகனே, என் நேசகுமாரனே, யோசேப்பே, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்குடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருக்கிறது. அப்போ அவனுடைய பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு. ஆபிரகாமுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகச் செய்வேன். திரளான ஜனங்களுக்கு தகப்பன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். மேன்மையான ஆசீர்வாதம். ஈசாக்கு இல்லையா? கிறிஸ்துவுக்கு அடையாளம். புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிற கிறிஸ்துவுக்கு அடையாளம். இந்த தேசத்தில் விதைத்தான். அவன் விதைத்த போது 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வர வர அவன் விருத்தி அடைந்தான். இல்லை, அப்போ யாக்கோபுக்கு 2 பரிவாரங்கள். எத்தனை பரிவாரம்? 2 பரிவாரங்கள். அத்தனை ஆசீர்வாதங்களும் எங்க எட்டுகிறதா? எங்க எட்டுகிறதா? நித்திய பர்வதம் மட்டும் எட்டுகின்றன இந்த ஆசீர்வாதங்கள். மகனே, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நித்திய பர்வதங்கள் மட்டும் எட்டுகின்றன. இவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் அப்புறம் தன் சகோதரர்கள் விசேஷத்தினுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக. இல்லை, இந்த ஆசீர்வாதம்லாம் எங்கே வந்து அமர்தான்? எங்கே வருதான்? சிரசின் மேலே. சிரசு தலை இல்லையா? சிரசின் மேலே உச்சம் தலையின் மேலே வருவதாக. அப்போ நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இந்த சிரசின் மேலே வந்து அமருகிறது. அதை சுதந்திரமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? குழந்தைகளை ஆசீர்வதிக்கும் போது அவருடைய சிரசின் மேலே ஆயர் கையை வைத்து ஜெபம் பண்றாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. திருமணம் நடைபெற போகுது. மணமக்களை ஆசீர்வதிக்கும் போது ஆயர்கள் எல்லாரும் தலைமையில கைகளை வைத்து ஆசீர்வாதம் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய சிரசிலே தலையில இறங்குகிறது இல்லையா? யாக்கோபு இங்க சொல்றாரு பாருங்க, சிரசு என்று சொல்றாரு, உச்சம் தலை என்று சொல்றார். 2 வார்த்தைகளை இங்கே குறிப்பிடுகிறார். உச்சம், தலை, சிரசு. இவைகளிலே என்னுடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. இவைகளெல்லாம் நித்திய பர்வதங்கள் மட்டும் ஏற்றுகின்றன.
இல்லை, எவ்வளோ மேன்மையானது. அவனுடைய தலையின் மேலே கையை வைத்த உடனே ஒரு பக்கம் அன்பின் திருவார்த்தைகள், இன்னொரு பக்கம் அவருடைய மன உருக்கமான வார்த்தைகள், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள். அதை வார்த்தைகள் தான் நிறைவேறுகிறது, தீர்க்க தரிசன வார்த்தைகள் இல்லையா? யோசேப்பு எகிப்திலே நெருக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான், சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான், 13 ஆண்டுகள் அங்கே சிறைச்சாலையில் வாடினான். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுடைய சிரசின் மேலே, உச்சம் தலையின் மேலே இருந்ததினாலே ஆண்டவர் அவனை படிப்படியாக உயர்த்தி சிங்காசனத்திலே அமர வைத்தார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. இதுதான் நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும். யோசேப்புடைய வாழ்க்கையில அதுதான் ஆண்டவர் நடத்தினார். அவனை உயர்த்தினார். புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் அவர்தான். நம்முடைய சிரசின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து தங்குகிறது. என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானமானது. இந்த தலையிலே தான் ஆயிரமான கம்ப்யூட்டருக்கு அடையாளமாக மூளையை வைத்திருக்கிறார். ஆயிரமான கம்ப்யூட்டருக்கு அடையாளமாக இன்னும் மேன்மையாக இல்லையா இந்த மூளையில் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. இந்த மூளையில் தான் சிந்தனை மண்டலம் இருக்குது, அப்புறம் செவி மண்டலம் இருக்கிறது, அப்புறம் சுவாச மண்டலம் இருக்கிறது இல்லை, அப்புறம் பார்வை மண்டலம், இதெல்லாம் சயின்ஸில் படிச்சிரு. பார்வை மண்டலம் இருக்கிறது. அப்புறம் என்ன இருக்குது? வாய், ஆகாரத்தை ருசிக்கிற அருமையான இல்லையா வாயை வைத்திருக்கிறாரு. இந்த தலையில தான் நாம் நேசிக்கிற பராமரிக்கிற நல்ல முகத்தை வைத்திருக்கிறார். ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை கண்ணாடியில் முகத்தை பார்த்து கொள்ளுகிறீர்கள், அப்படிதானே இல்லையா? அன்பாவனே, தேவனுடைய சாயல் இந்த முகத்திலே இருக்க வேண்டும். தேவனுடைய சாயல் இந்த முகத்திலே இருக்க வேண்டும் இல்லையா? தேவனுடைய சாயலை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சிரசிலே தான் இப்படிப்பட்ட அடையாளங்களை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். தலை மேன்மையானது, அற்புதமானது. நமக்கு தலை இயேசுவானவர் தான். நம்ம எல்லாருக்கும் தலை யாரு? தலை அவர்தான் குடும்பத்தின் தலைவர், அவர்தான் திருச்சபைக்கு தலைவர், அவர்தான் மேன்மையானவர். ஒரு ஸ்தாபனத்துக்கு தலைவர் பேராயர், ஒரு திருச்சபைக்கு தலைவர் ஆயர். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்தான் பெரிய தலைவர், மேன்மையானவர். அவருடைய ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கிறது. அதுதான் அதாவது தெசலோனிக்கர் 1:18 நாம் வாசிக்கிறோமே. கொலோசியர் 1:18 அவரே திருச்சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அவரே திருச்சபைக்கு சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். நாம் அவருக்கு சரீரமாகவும் அவயங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவர்தான் நமக்கு தலை, உங்களுடைய குடும்பத்துக்கு தலை, நம்முடைய திருச்சபைக்கு தலை, மேன்மையானவர். அந்த தலை போகிற வழியில தான் என்ன செய்யணும்? வால் போகணும். நம்ம முந்திக்கூடாது, நம்ம எல்லாரும் முந்திக் கொள்ளக்கூடாது. அவர் வழியிலே தான் போக வேண்டும். அவர் தான் நமக்கு வழிகாட்டி, அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுகிறவர். அந்த வழியிலே தான் நாம் செல்ல வேண்டியது அவசியம். தலை போகிற வழியிலே நாம் செல்ல வேண்டும். திருச்சபையின் தலைவர் செல்லுகிற வழியிலே நாம் செல்ல வேண்டும். ஆயர் அவர்களுடைய ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். தேவ ஆவியானவர் நம்ம நடத்துகிற வழியிலே நாம் செல்ல வேண்டும். அவர்தான் நமக்கு தலை இல்லையா அன்பாவளே? எனவே அவர் தலையாய் இருக்கின்றபடினாலே அவருக்கு பின்னாலே
அவருடைய அடிச்சூடுகளை பயன்படுத்தி பின்பற்றி நாம் செல்வோமானால் அதிலிருந்து நமக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நன்மையினாலும் கிருபையினாலும் என்ன செய்கிறாரா? முடிசூட்டுகிறார். கனத்தினாலும் மகிமையினாலும் நம்ம எல்லாரையும் அலங்கரிக்கிறார். நம்முடைய சிரசின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிற ஒரு அடையாளம். நம்முடைய சிரசு, நம்முடைய உச்சந்தலை இருக்கிறதே, இந்த தலையிலே அவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிறதாம். அதுதான் அங்கே யாக்கோபு சொல்றாரு, மகனே யோசேப்பே, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் சிரசின் மேலும் உன்னுடைய உச்சம் தலையில் மேலும் வருவதாக. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை காட்டிலும் மேன்மையாய் இருக்கிறது. அந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் மகனே, குமாரனே, உன்னுடைய சிரசின் மேலே தலையில் மேலே அந்த ஆசீர்வாதங்கள் வரட்டும். அல்லேலூயா. ஆமாம், அதே ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்முடைய சிரசின் மேலே, நம்முடைய உச்சம் தலையின் மேலே அந்த ஆசீர்வாதங்களை இறக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அப்போது இந்த ஆசீர்வாதம் நம்முடைய தலையிலே இறங்க வேண்டுமே தவிர சாபம் ஒரு நாளும் வரவே கூடாது. இல்லையா? சாபம் வரலாமா? சாபம் வரலாமா? ஆதாமையும் ஏவாளையும் என்ன செய்தார்? சவித்தார். தோட்டத்தை விட்டு வெளியே போகும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. காயினும் ஆபேலையும் அங்கே அந்த சமூகத்தை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆபேலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். காயின் பூமியினுடைய வாயிலே எப்படி இருந்தானா? சபிக்கப்பட்டவனாய் இருந்தான். ஏன்? கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையை முன்னடையாளமாக இந்த காயின் வைக்கவே இல்லை. உலக பிரகாரமாக அவன் போனபடினால கர்த்தருடைய சாபம் அவள் மேல் வந்தது. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நாபால் என்ற ஒரு மனிதனை குறித்து அங்கே வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், நாபால் என்ற ஒரு தீய மனிதன், பொல்லாத மனிதன், இருமாப்புள்ளவன், அந்த மனிதனை குறித்து 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆனால் 39ஆம் வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம் என்றால், நாபான் இந்த தாவீதை ஏளனமாக பேசுகிறான், தூஷிக்கிறான். ஆனால் தாவீதோ அது எல்லாவற்றையும் பெருந்தன்மையோடு அவன் சகித்து கொள்ளுகிறான். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்தார், நாபாலை அடித்தார். நாபால் செத்து போனான். அது மாத்திரமல்ல, அவன் செய்த பொல்லாப்பை அவன் தலையில் மேலே விழப்பண்ணினார். பார்த்தீங்களா? அவன் செய்த பொல்லாப்பு யார் மேல் வருதான்? நாபால் செய்த பொல்லாப்பு அவன் மேலே வருகிறது, அவன் தலையில் மேலே வருகிறது. அவன் செய்த பொல்லாப்பை கர்த்தர் அவன் தலையில் மேலே இறங்க பண்ணினார். இல்லை, ஆசீர்வாதம் வர வேண்டிய இடம். ஆனால் இங்கே என்ன வருது? சாபம். பொல்லாப்பை அவன் தலை மேலே இறங்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அத்தனை பட்டணத்தில் பவுல் போய் அங்கே இறங்கி ஊழியம் செய்கிறார். அத்தனை பட்டணம், அந்த பட்டணத்தார் பவுலை தூஷித்தார்கள், ஏளனமாக பார்த்தார்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை. அப்போது பவுல் சொல்றாரு பாருங்க, 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், உதறி உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையில் மேலே இருக்கும். பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? உங்களுடைய இரத்தப்பழி. இந்த வார்த்தைகளை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை அறிவிக்க வந்தேன், அவரே எங்களுக்காக வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், இந்த நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன், நீங்களும் அதை தூஷிக்கிறீர்கள். அந்த சொல்றார் பாருங்க, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதனாலே உங்களுடைய இரத்தப்பழி உங்கள் தலையில் மேல் இருக்கும். ஆமாம், அநேகருடைய இரத்தப்பழி அப்படி தான் அவங்க தலையின் மேலே இருக்கிறது. நன்மை செய்தால் மேன்மை, நன்மை செய்தாவிட்டால் என்ன செய்யுமா? பாவம்.
படுத்திருக்கும், இரத்தப்பழி உங்கள் தலையில் மேலே இருக்கும் என்று சொல்லுகின்றார். இல்லை, அது மாத்திரமல்ல, ஓபதியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். என்னவா? ஓபதியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையில் மேல் இருக்கும். நன்மை செய்தா நன்மை உன் தலை மேலே இருக்கும், தீமை செய்தா தீமை தான் உன் தலை மேலே இருக்கும். இல்லையா? அவனுக்கு அவன் செய்கிற பலன் அவன் தலையில் மேலே என்ன செய்தான்? வந்துடுது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையில் மேலே இருக்கும். நன்மை செய்யுங்க, மற்றவர்களை ஆசீர்வதிங்க, மற்ற உதவி செய்யுங்க, அந்த பலன் உங்கள் சிரசின் மேலே இருக்கும், உங்கள் தலை மேலே இருக்கும். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? 7ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? சங்கீதம் 7, 15, 16, குழியை வெட்டி ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான், அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவனுடைய உச்சம் தலையில் மேலே இருக்கும். பார்த்தீங்களா? அவனுடைய இரத்தப்பழி அவன் மேலே தான். குழியை வெட்டி ஆழமாக்கினால் அந்த குழியிலே அவனை தான் விடுறான். பார்த்தீங்களா? யாருக்காக அவன் குழியை வெட்டுகிறானோ அந்த குழியில் வெட்டினவனே விழுகிறான். இதுதான் நடக்கிறது. அவனுடைய தீவினை அவன் சிரசின் மேலே வரும். அவன் செய்த தப்பு, தவறு, கொடுமை, இல்லையா, திரும்பவும் அவனுடைய கொடுமை அவனுடைய உச்சம் தலையில் மேலே இருக்கும். அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், சாபத்தை அல்ல. எனவே நமக்காக சாபமானவர் அவர். நம்மை ஆசீர்வதிக்க அவர் நமக்காக சாபமாகிட்டார் இல்லையா? எனவே மகனே, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னுடைய சிரசின் மேலும் உச்சம் தலையில் மேலும் வருவதாக. ஆமாம், நம்முடைய உச்சம் தலையில் மேலே அந்த ஆசீர்வாதம் வரட்டும். 3 பரிசுத்தவான்கள் அவருடைய சிரசின் மேலே வந்த ஆசீர்வாதத்தை குறித்து சற்று நேரம் நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 3 பரிசுத்தவான்கள். முதலாவதாக யோசேப்பு, அவனுடைய சிரசின் மேலே வந்த ஆசீர்வாதம். உபாகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. உபாகம் 33:16, நாடும் அது நிறைவும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, முச்செடியில் எழுந்தருளினவர் தயையை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷத்தினுடைய உச்சம் தலையில் மேலும் வருவதாக. இந்த ஆசீர்வாதத்தை யார் சொல்றாரு? மோசே யோசேப்புக்கு சொல்றார். மோசே தன்னுடைய பிரயாணத்தில் கடைசி நேரத்தில் கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறார். 12 பிள்ளைகளையும் ஆண்டவர் அங்கே யோசேப்பு ஆசீர்வதிக்கும் போது அவங்க சொல்கிறாரு, 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும், இல்லையா? உபாகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அங்கே மோசே சொல்கிற ஆசீர்வாதங்கள், இல்லையா, யோசேப்புக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். நாடும் அதன் நிறைவும் கொடுக்க அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயை யோசேப்புடைய சிரசின் மேலே உச்சம் தலையில் மேலே வருவதாக. இங்கே யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் அழைத்தாரே. யாத்திராகமும் 3ஆம் அதிகாரத்தில் அவனுடைய கவனம் அங்கே திரும்புகிறது. அவனுடைய நினைவுகளெல்லாம் அந்த 3ஆம் அதிகாரத்துக்கு திரும்புகிறது. என்ன அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது? 3ஆம் அதிகாரத்தில்
ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். எங்கே விசேஷித்த ஒரு நிகழ்ச்சி, முட்செடி எரிகிறது இல்லையா? வானத்திலிருந்து அக்கினி அங்கே வருகிறது. முட்செடி என்ன செய்தான்? எரிகிறது. ஆனால் அது சாம்பலாகவில்லை. அது என்ன செய்யல? சாம்பலாகவில்லை. அந்த முட்செடிக்கு ஆண்டவர் தயவு பாராட்டுகிறார். அது சாம்பலாகாத ஒரு சூழ்நிலை தயவு பாராட்டுகிறார். ஆண்டவருடைய சத்தம் அங்கே முட்செடியிலிருந்து கேட்கிறது. ஆண்டவருடைய தயை அங்கே பார்க்கிறோம். முட்செடியிலிருந்து ஆண்டவர் தாமே மோசேக்கு விசேஷித்த ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அங்கே கர்த்தருடைய தயவை அங்கே பார்க்கிறோம். அந்த தயவு முட்செடியிலே ஆண்டவர் எழுந்தருளின்னு பேசினாரே, முட்செடி எரிந்தும் அது வெந்து போகாமல் சாம்பலாகாமல் இருந்தது. அந்த முட்செடிக்கு கிடைத்த தயவும் மோசேக்கு கிடைத்த தயவும், அந்த முட்செடியில எழுந்தருளினாரு கர்த்தருடைய தயவும் யோசேப்புக்கு வருவதாக. இல்ல அன்பாங்களே, முட்களை நாம் எல்லாரும் விரும்புவதே இல்லை. யாருன்னா விரும்புமா? முட்கள் என்ன செய்யும்? நம்முடைய கால்களை குத்தக்கூடியது. குத்தினால் ரத்தம் வரும், வலி வரும். 2-3 நாட்கள் நம்மளால நடக்க முடியாது. அது சாபத்தின் சின்னம், சாபம் இல்லையா? ஆதாமை ஆசீர்வதிக்கும் போது, நீ பயிரிடும் போது முட்களும் குறுக்கும் எல்லாம் விளைவிக்கும் சொல்றாரு. முட்களும் அங்கே வரும்னு சொல்லிட்டாரு இல்லையா அன்பாவளி? எனவே இது ஒரு சாபத்தின் சின்னம் இல்லையா? அந்த சாபத்தையே ஆண்டவர் மாற்றுகிறவர், சாபத்தையே ஆண்டவர் மாற்றுகிறவர். இந்த தயவை ஆண்டவர் அந்த முட்செடிக்கு கொடுத்தது போல நமக்கும் கொடுக்கிறவராயிருக்கிறாரு. யோசேப்புக்கு அந்த முட்செடி எழுந்தருளின தயவு அங்கே இறங்கி வருவதாக என்று வாசிக்கின்றோம். முட்செடியில் எழுங்கின கர்த்தருடைய தயவு அது மேன்மையான தயவு, அற்புதமான தயவு இல்லையா? எனவே ஆண்டவர் நமக்கும் அந்த தயவு பாராட்ட வல்லவராயிருக்கிறாரு. அன்னாளுக்கு தயவு பாராட்டினாரா இல்லையா? அவருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா இல்லையா? எலியேசர் இல்லையா, ரெபெக்காளுக்காக அவன் புறப்பட்டு போகும்போது அந்த தயவுக்காக அவன் மன்றாடி ஜெபித்தான் இல்லையா? அந்த தயவு அவனுக்கு கிடைத்தது. யோசுவாவுக்கு தயவு கிடைத்தது. எஸ்ரா நெகேமியாவுக்கு தயவு கிடைத்தது. உனக்கும் எனக்கும் அந்த தயவு கிடைத்தது. உனக்கு தயவு கிடைத்தது. உன்னுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தயவு பாராட்டியிருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், ஆண்டுடைய தயவு உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ மேன்மையாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய தயவினாலே உங்களுடைய பிள்ளைகளை எவ்வளோ மேன்மையாக வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய தயவினாலே உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே எவ்வளோ முன்னேற்றம் படிப்படியாக உயர்த்தி ஆண்டவர் உங்களுடைய மேன்மையாக வைத்திருக்கிறார். எவ்வளோ ஆசீர்வாதம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொன்ன அந்த தீர்க்கதரிசன வார்த்தையின் படியே ஆண்டவருடைய தயவினாலேயே ஆண்டவர் உங்களை உயர்த்தி 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 சிங்காசனத்தில் வைத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான காரியங்களை நடத்தியிருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடந்தது? எப்படி சொல்லுங்க? கர்த்தருடைய தயவு. அந்த தயவு தான் நமக்கு கிடைத்து. இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்திரத்தில் எவ்வளோ தயவு பாராட்டினார். தாகத்தை தீர்த்தார், தயவுதான் இல்லையா? ஆகாரத்தை கொடுத்தார், ஆண்டுடைய தயவுதான். மேகம் நிழலை கொடுத்தார், ஆண்டவர் தயவுதான். இருளிலே நடக்காதபடிக்கு வெளிச்சத்தை அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்தார், தயவுதான். இதெல்லாம் எப்படி நடக்கிறது? ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய தயவு. தயவு, ஆண்டவருடைய தயவு. உங்களுடைய முன்னேற்ற பாதையில் ஆண்டவருடைய தயவு, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அடிப்படையாக ஆண்டவருடைய தயவு. நெகேமியா சொல்லுகிறார் பாருங்க, ஒரு ஆச்சரியமான திருவார்த்தை. நெகேமியா 9ஆம் அதிகாரத்தை நீள் முதலிருந்து கடைசி வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் செய்த படிப்படியாக ஆண்டவர் செய்த அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாம் பட்டியல் போட்டு காட்டுகிறார். பட்டியல் போட்டு காட்டுறார் இல்லையா? 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. எப்படியா கர்த்தருடைய தயவினாலே, உம்முடைய பெரிய தயவினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைத்த வாழ்வு இல்லை, இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைத்த வாழ்வு. அந்த வாழ்வு எப்படி கிடைத்தது? அவனுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். அதுதான் படிப்படியாக நடக்கிறது. வனாந்தரத்தில் கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவர் உதவி செய்தார். அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்களாம்? அரணான பட்டணம் கட்டினாங்க. அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும், இல்லை, சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு, சாதாரண ஒரு வீடு இல்லை, ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன உடைமைகள் என்னென்ன வைக்கணுமோ அத்தனையும் அந்த வீட்டுக்குள்ளே வைத்தார்கள். நம்ம கூட நல்ல ஒரு வீட்டு கட்டினா அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவை, சோஃபா வேணும், சேர் வேணும், டைனிங் டேபிள் வேணும், டிவி வேணும், ஒரு கிச்சனில் என்னென்ன சாமான் வைக்கணும் அத்தனை பொருட்கள், அலங்கார பொருட்கள், அப்புறம் ஒரு ஜெப வீடு இல்லை, எங்கெங்கே எந்த பொருட்களை வைக்கணும் வீட்டை என்ன செய்கிறோம்? அலங்காரப்படுத்துகிறோம். அதுதான் அங்கே சொல்கிறாரு பாருங்க, சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் கட்டிக்கொண்டு துறவுகள் கிணறு வெட்டினாங்க, ஏராளமான திராட்சை தோட்டங்களை வாங்கினார்கள், ஒலிவ தோப்புகளையும், தோப்பு இல்லை, தென்னந்தோப்பு, மாங்காய் தோப்பு இல்லை, அப்புறம் திராட்சை தோட்டம், நல்ல வயல் எல்லாம் நிறைந்தது பாருங்க. இவைகளையும் பெற்றுக்கொண்டு புசித்தார்கள். நல்லா சாப்பிட்டாங்களாம். புசித்து அப்புறம் திருப்தியாக சாப்பிட்டார்கள். ஒன்றும் குறையே இல்லை. அப்படிதானம்மா? அப்படிதானே? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதானே? நல்லா சாப்பிட்றோமா? திருப்தியாக சாப்பிட்றோமா? இந்தம்மா குறை ஏதாவது வச்சிருக்கிறாரா? ஏங்க ஐயா, குறை ஏதாவது வச்சிருக்கிறாரா? நாம் எல்லாரும் திருப்தியாக சாப்பிடுகிறோம். அதனால சம்பூர்ணமாக ஆண்டவர் நம்ம விசேஷத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அதனால நமக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது. இங்கே என்ன சொல்கிறாரு? அவர்கள் கொழுத்தார்கள் இல்லையா? அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாலும் புசித்து திருப்தி அடைந்து கொழுத்தார்கள், கொழுத்த ஜனங்களாக மாறினார்கள் இல்லையா? ஒரு யூதன் நம்ம 10 பேர், நம்ம 10 பேருக்கு அவன் ஒருத்தன் சமமா, அவ்வளோ பலன் அவனுக்கு. கொழுத்தார்கள் இல்லை, எவ்வளோ மேன்மை பார்த்தீங்களா? அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பெரிய தயவினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய தயவினாலே செல்வமாக, செழிப்பாக வாழ்ந்தார்கள், சீமான்களாக இருந்தார்கள். ஆமாம் அன்பானவர்களே, குறைவெல்லாம் நிறைவாக்குகிறவர் அவர்தான். நம்முடைய வீடுகளிலே எவ்வளோ குறைகள் இருக்கலாம், எல்லா குறைகளையும் அவர் நீக்கி போட்டு நாம் எல்லாரும் செழிப்பாக உயர்த்துகிறவர் அவர்தான். எப்படி? அவருடைய தயவு. அல்லேலூயா. அவருடைய தயவினாலே நாம் செல்வமாய் வாழ்கிறோம் இல்லை அன்பாவளே? ஆண்டவருடைய தயவு யோசேப்புடைய சிரசின் மேலே வந்து இறங்கினது. அடுத்தபடியாக ஆரோனுடைய சிரசின் மேலே அபிஷேகம். ஆரோனுடைய சிரசின் மேலே அபிஷேகம். சங்கீதம் 133 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம்.
இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனையும் இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேலே ஊற்றப்பட்டதும் அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குதுமான நல்ல தைலம். தைலம் அபிஷேகத்துக்கு அடையாளம். நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதம் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். போதும். அது ஆரோனுடைய சிரசின் மேலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கின் மேல் இறங்கி அவனுடைய சரீரத்தெல்லாம் நினைக்கிறது. ஆரோனுடைய சிரசின் மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் அது சாதாரணமானதல்ல. அது சாதாரணமான அபிஷேகம் அல்ல. பிரதான ஆசாரியனுக்குரிய அபிஷேகம். பிரதான ஆசாரியனுக்குரிய அபிஷேகம் இல்லை அன்பாவளே. அது மட்டுமல்ல, அது சிரசோடு நின்று விடாதபடிக்கு தாடியிலே வடிந்தது, அங்கே நினைத்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக அந்த அபிஷேக தைலத்தினாலே ஆண்டவர் அவனை அபிஷேகித்தார். அல்லேலூயா. எனவே அந்த அபிஷேகம் ஆரோனுடைய சிரசின் மேலே இறங்கினது போல கர்த்தர் தாமே நம்முடைய சிரசின் மேலும் அந்த ஒவ்வொரு தலையுடைய சிரசின் மேலும் அந்த அபிஷேக தைலத்தை ஊற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தின் தைலம் நம்முடைய சிரசில் மேலே ஊற்றப்படுகிறது. நாம் எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்களாக அவருடைய நாமத்தை மயம்படுத்துகிற பிள்ளைகள். ஆரோனை காட்டிலும் மேன்மையானவர் நம்மதில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆரோனை காட்டிலும் மேன்மையானவர். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமாம், எலியாவின் அபிஷேகத்தை காட்டிலும் எலிசாவின் அபிஷேகத்தை காட்டிலும் தேவகுமாரன் எம்பெருமானாகி இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கும் கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமக்கு கொடுக்கிறாரு. ஏசாயா 61 1 வசனத்திலிருந்து அங்கே வாசிக்கிறோமே, பிதாவாகிய தேவன் அவர் எப்படியெல்லாம் அபிஷேகித்தார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டுதலையும் கூறவும், வருஷத்தை சரி கட்டவும் கூறவும் என்னை அனுப்பினார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை எதற்காக அபிஷேகம் பண்ணினார் என்று தெளிவாக இங்கே சொல்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அனுப்பினார். ஆண்டவர் நம்மையும் அபிஷேகித்திருக்கிறார். நாமும் அவரை போல என்ன செய்யணுமா? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லு. சுவிசேஷம் சொல்லு. கண்டவர்களுக்கும், பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும், பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர்களுக்கும், நீ பிரயாணத்தில் போவதற்கும் சுவிசேஷத்தை நாம் என்ன செய்யணுமா? அறிவிக்கணும். அதற்காக கர்த்தர் நம்மையும் அபிஷேகித்திருக்கிறார். இயேசுவானவர் அதை தான் செய்தார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டினார். ஆமாம், இருதயம் நொறுங்குண்டவர்கள், வியாதிப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், நாம் போய் அருகில் காயத்தை கட்ட வேண்டியது நல்ல சமாரின் போல நாமும் மற்றவர்களுக்கு காயம் கட்ட வேண்டியது. காயம் கட்டுங்க. இந்த சிறியரில் ஒருவர் எதை செய்தீர்களோ அதை
எனக்கே செய்தீர்கள். அப்போ காயம் கட்ட வேண்டியது இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு நாம் காயம் கட்ட வேண்டும், மருந்து போட வேண்டும், அவர்களை அரவணைக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட விடுதலை கூற வேண்டும். செய்யுங்க. இதுக்காக தான் கர்த்தர் நம்ம அபிஷேகித்திருக்கிறார். இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் இல்லையா? எனவே அந்த ஆரோன் சிரசின் மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் நம்முடைய சிரசின் மேலும் ஊற்றப்படுவதாக. அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ வேண்டியது அவசியம். சிம்சோன் மேலே அபிஷேகம் இருந்தது, ஆனால் அதை அசட்டை பண்ணிவிட்டானே. சாலமோன் மேலே அபிஷேகம் இருந்தது, ஆனால் அந்நிய இஸ்ரவேலுக்கு விக்கிரங்களை கோயில்களை கட்டி அதை அசுத்தப்படுத்தி விட்டானே இல்லையா? எனவே இஸ்ரவேல் மக்களுக்கு மீட்பை கொடுக்கணும், பெலிஸ்தருடைய கையிலிருந்து விடுதலை வாங்கி தரணும் என்பதற்காக தான் கர்த்தர் அவனை அந்த சிம்சோனை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அந்த நிலைமை மாறி போய் உலக பிரகாரமாக ஓடக்கூடிய சூழ்நிலை சிம்சோனு அங்கே தள்ளப்பட்டான் இல்லையா? அன்பாவளே, கர்த்தர் நம்மையும் அபிஷேகித்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டியது அவசியம், பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய சிரசின் மேலே அபிஷேகம். யோசேப்பினுடைய சிரசின் மேலே கர்த்தருடைய தயவு இருந்தது. ஆரோனுடைய சிரசின் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. இங்கே மூன்றாவதாக யோபுனுடைய சிரசின் மேலே என்ன ஆசீர்வாதம் பார்க்கலாமா? யோபு 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அல்லேலூயா. யோபு சொல்ற திருவார்த்தை. அவருடைய தீபம் என் தலைமையில இருந்தது. தீபம் என்று சொன்னாலே அது ரொம்ப அதிகமாக பிரகாசமாக எரியக்கூடியது. சாதாரண விளக்கு காட்டிலும் தீபம் அது மேன்மையானது, அதிகமாக பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. கர்த்தருடைய தீபம் என் தலையில் மேலே வந்து அமர்ந்தது, என் தலையில் மேலே இருந்தது. அதனால் அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். பார்த்தீங்களா அன்பாவளே, கர்த்தருடைய தீபம், கர்த்தருடைய வெளிச்சம் யோபனுடைய தலையின் மேலே இருந்ததான். அதனால நான் இருளை கடந்து போனேன் என்று சொல்லுகிறார். ஆமாம், யோபுக்கு வந்த பிரச்சனைகள், போராட்டங்களை நான் கடந்து போனேன். அந்த இருளை கடந்து போனேன், கஷ்டத்தை கடந்து போனேன், வியாதியை கடந்து போனேன், போராட்டத்தை கடந்து போனேன், அவமானத்தை கடந்து போனேன், இழப்புகளை கடந்து போனேன், துன்பங்களை கடந்து போனேன், கண்ணீரை கடந்து போனேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்ற நிலையிலே எல்லா நிலையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியான ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. ஏன்? கர்த்தருடைய தீபம் என் தலையில் மேல் இருந்ததினாலே நான் இருளை கடந்து விட்டேன். அல்லேலூயா. ஆமாம் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய தீபம் உங்கள் தலையில் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய தீபம் உங்களுடைய சிரசின் மேலே இருக்கிறது. கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையிலே அண்டிக் கொண்டிருக்கிறது. எனவே நாம் இருளை கடந்து போவோம். இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளிலே ஒரு காலத்தில் வாழ்ந்தோம். துன்பம், போராட்டங்கள், பாவங்கள் இல்லையா? இது எல்லாவற்றையும் கடந்து போகும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இருளான வாழ்க்கை, வேதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், ஏன் இந்த உலகத்திலே என் வாழ்க்கை, நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும், செத்து போனால் நலமாய் இருக்குமே என்ற போராட்டம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய தீபம் தலையில் மேலே பிரகாசமாய் இருக்கிறது. எனவே நீ இருளை கடந்து போவாய். அல்லேலூயா. இருளான வாழ்க்கையை கடந்து போகும்படியாக கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு துணையாயிருது. அவருடைய வசனங்கள் பாதைக்கு தீபம், கால்களுக்கு
தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. வெளிச்சம் அவர்தான். கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இல்லையா? இஸ்ரவேலே, கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். இனி உன் துக்க நாளை கடந்து போவாய், கடந்து போவாய். அன்பாவளை, எனவே கர்த்தர் தான் நாம் எச்சிக்கும். ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த கஷ்டங்கள்? யோபுக்கு வந்த போராட்டங்கள் எவ்வளோ, அந்த போராட்டங்கள் எல்லாம் நமக்கு வரல. அவன் எல்லாவற்றையும் சகித்தான், இருளை கடந்து போனான். ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் வந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? என்னப்பா என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம், ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துடுறோம். இல்லை அன்பாவளை, எனவே சோர்வின் மத்தியிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்கள் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர்தான் ஒத்தாசை அனுப்புகிறவர். ஏன்? கர்த்தருடைய வெளிச்சம் சிரசின் மேலே இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவனால் ஒரு கால் முடமும் ஒரே காலிலே நடக்கக்கூடியவன். அவனால் நடக்கவும் முடியாது. அவனுக்கு உற்றார் உறவினர்கள் யாருமே இல்லை. புறக்கணிப்பட்ட ஒரு வாழ்க்கை. பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தான். பக்கத்து கிராமத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு வனாந்தர வழியாக அவன் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். வனாந்தர வழியிலே அவன் போய்கொண்டிருக்கிற போது, ஒரு காட்டின் வழியே போகும்போது ஒரு மொட்டையான மரத்தை அவன் பார்க்கிறான். அநேக மரங்கள், இலைகள் இருக்கிறது, கிளைகள் இருக்கிறது, பூ இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஒரு மொட்டையான மரத்தை அவன் பார்க்கிறான். அதில் கிளைகள் வெட்டப்பட்டு இருக்கிறது, பட்டு போய் இருக்கிறது. அந்த மரத்தண்டையிலே இவன் போய் நிற்கிறான். அந்த மரத்தை பார்க்கிறான். மரமே, நீயும் பட்டு போயிருக்கிறாய், நானும் பட்டு போயிருக்கிறேன். நீயும் ஒரு காலில் தான் நிற்கிறாய், நானும் ஒரு காலில் தான் நிற்கிறேன். உன்னுடைய கலைகளில் ஒரு துளிர் இல்லை, ஒரு பூவும் இல்லை, ஒரு காயும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். இலைகளும் இல்லை, பூக்களும் இல்லை, ஒரு தனி மரமாக இருக்கிறேன். நீயும் நானும் ஒன்று, நாம் 2 பேரும் நண்பர்களாக இருப்போம் என்று சொல்லிவிட்டு கடந்து போய்விட்டான். கடந்து போய்விட்டான். போனால் அங்கே இங்கே பிச்சை எடுத்தான். ஒரு 6 மாதம் கழித்து அந்த பக்கமாக வருகிறான். ஒரு 6 மாதம் கழித்து அந்த பக்கமாக வருகிறான். சரி, நாங்கள் போகும்போது அங்கே ஒரு பட்டு போன மரத்தை பார்த்தோமே, அதை பார்க்கலாம் என்று அந்த மரத்தாண்டி வருகிறான். அது துளிர் விட்டு இருக்கிறது, பூ இருக்கிறது, காய் இருக்கிறது. அன்பாவளே, அவன் நோக்கி பார்த்த உடனே, பட்டு போன இந்த மரத்தை துளிர் விட ஒரு கடவுள் இருப்பாரானால், பட்டு போன இந்த மரத்தை துளிர்விட ஒரு கடவுள் இருப்பாரானால், இது பூ விடுவதற்கு, காய் காய்க்குவதற்கு, பழம் பழுப்பதற்கு ஒரு கடவுள் இருப்பாரானால், இந்த பட்டு போன மரத்துக்கு உயிர் கொடுப்பதற்கு ஒரு கடவுள் இருப்பாரானால், என்னையும் அந்த கடவுள் உயிர்வாக உயர்த்தட்டும். நானும் இந்த மரத்தை போல கனி கொடுக்கிற ஒரு மரமாக என்னையும் மாற்றட்டும் என்று சொல்லி அந்த மரத்தடியிலே ஒரு ஜெபம் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு திரும்பி போனான். அங்கே ஒரு போதகர் அவனை கிறிஸ்துக்குள்ளே வழிநடத்தினார். அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவன் உயர்ந்த நிலைக்கு வர அவன் முயற்சித்தான். ஆண்டவர் அவனை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். பட்டு போன நிலையில் இருந்த அவனை துளிர்விட செய்தார், பூ பூக்க செய்தார், காய் காய்க்க செய்தார், கனி கொடுக்கிற ஒரு மரமாக அவன் மாறினான். அல்லேலூயா. எனவே எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, ஒளியே அந்த மெய்யான ஒளி, எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த ஒளி தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த ஒளி தான், நானே உலகத்துக்கு
ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. எனவே அந்த ஏழை மனிதனை மாற்றின கடவுள், அவனுக்கு வெளிச்சமாயிருந்த கடவுள், அந்த யோபுடைய சிரசின் மேலே வந்து அமர்ந்த அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த வெளிச்சம் என்ன செய்தான்? பிரகாசிப்பிக்க செய்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கர்த்தர் எனக்கு ஒளியாக இருக்கிறார். சங்கீதம் 18:28 வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் விளக்கு அணைந்து போகிற நிலையிலும் இருக்குதப்பா. ஆண்டவரே என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவாரு, என் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. இல்லையா? அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ ஒரு வெளிச்சம் இல்லையா? வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம், கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்தபடினாலே சிங்காசனத்திலே உட்காரும்படியான ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்ததே. மீகா 7:8 சொல்றார் பாருங்க. மீகா 7:8, என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். அவர்தான். அவருடைய தீபம் யோபனுடைய சிரசின் மேலே அமர்ந்தது. யோபனுடைய சிரசின் மேலே அமர்ந்தது. அந்த தீபம்தான் உன்னுடைய சிரசின் மேலே இருக்கிறது. உன்னுடைய இருளான வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். உன்னுடைய துன்பத்தை மாற்றுவார், வியாபலத்தை மாற்றுவார், சந்தோஷத்தை கொடுப்பார். இல்லையா? அன்பாவளே, மகனே, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்குடைய ஆசீர்வாதங்களை காட்டிலும் அது மேன்மையானது. அவைகள் நித்திய பர்வதங்கள் மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் சகோதரனில் விசேஷத்தினுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக. அந்த ஆசீர்வாதங்கள் எவ்வளோ மேன்மையானது! ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம், மகனே மகளே, உன்னுடைய சிரசின் மேலே, உன்னுடைய உச்சம் தலையின் மேலே வருவதாக. ஆணுடைய தயவு யோசேப்புக்கு கிடைத்தது. ஆணுடைய அபிஷேகம் ஆரோனுக்கு கிடைத்தது. அவனுடைய தீபம் யோபுக்கு கிடைத்தது. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இல்லையா? நம் மீது சாபத்தி அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகவே இந்த உலகத்திலே வந்தார். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளவும், ஊழியம் செய்யும்படி, ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும், அநேகரை மீட்கும் பொருளாய் தன் ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அவர் நமக்கு சாபமானார். நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சாபமானார். நம்முடைய சாபத்தை நீக்கி போடுவதற்கு அவர் சாபமானார். நம்முடைய சிரசின் மேலே கர்த்தருடைய தயவை கொடுப்பதற்கு அவர் சாபமானார். நம்முடைய சிரசின் மேலே அபிஷேகத்தை கொடுப்பதற்கு சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர்தான் உலகத்துக்கு வெளிச்சம். அந்த தீபம் நம்முடைய சிரசின் மேலே இருக்கிறது. இல்லையா? அதற்காகவே முள்மூடி ஏற்றுக்கொண்டார். அந்த முட்கிரீடம் அவருடைய சிரசிலிருந்து ரத்தங்கள் பீரிட்டு வந்தது. அன்பாவளே, நம்முடைய சிரசின் மேலே ஆசீர்வாதங்களை, தயவையும், அபிஷேகத்தையும், தீபத்தையும், வெளிச்சத்தையும் கொடுப்பதற்காக அவருடைய சிரசின் மேலே முள்முடியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரே. இல்லையா? அன்பாவளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டியது அவசியம். இல்லையா? இதுதானே பெருக்குமன்ஸ் அழகாக பாடுறாரு. இல்லையா? அழகாக பாடுறாரு. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு
வெற்றி சிறந்தே சாபமான முள்முடியை தலைமேலே கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்தே ஐயா சிலுவையில வெற்றி சிறந்தே ஐயா சிலுவையில வெற்றி சிறந்தே மனதுருகும் தெய்வமே எஸ்ஐயா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே எஸ்ஐயா உம்மை மனதார ஸ்தோத்தரிப்பேன் மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே ஐயா துக்கங்களை சுமந்து ஐயா துக்கங்களை வந்து கொண்டே மனதுருகும் தெய்வமே எஸ்ஐயா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே எஸ்ஐயா உம்மை மனதார ஸ்தோத்தரிப்பேன் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ மேலே விழுந்ததையா எங்களுக்கு சமாதானம் பண்ணும் தண்டனையோ மேலே விழுந்ததையா ஐயாவும் மேலே விழுந்ததையா ஐயாவும் மேலே விழுந்ததையா மனதுருகும் தெய்வமே எஸ்ஐயா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே எஸ்ஐயா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் சாபமான முள்முடியை தலைமேலே ஏற்றுக்கொண்டார் ஏன் நம்முடைய சிரசின் மேலே ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு தயவையும் அபிஷேகத்தையும் வெளிச்சத்தையும் கொடுப்பதற்கு அவர் நமக்காக சாபமானார் முள்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார் அன்பாவளே நம்முடைய சிரசின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கட்டும் அந்த ஆசீர்வாதத்துக்காக நம்மை நாமே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம் யோசேப்பை போல பக்தியாய் வாழ வேண்டியது அவசியம் யோசேப்பை போல கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் கர்த்தருடைய நாமத்துக்கு பதிலாக முதலிடத்தை ஏசப்பாவுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் பக்தியாக வாழ்வோம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம் கர்த்தருடைய தயவையும் அபிஷேகத்தையும் தீபத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமென்.